வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய நவமணிகள் குறித்த செய்திகளை பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். தமிழில் மிக முக்கியமான ஒரு காப்பியம் சிலப்பதிகாரம். இந்த காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் நிறைய அறிவியல் சார்ந்த செய்திகளை எழுதியிருக்கார். அதில் குறிப்பாக சில செய்திகளை பார்க்கலாம். இந்த சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டம் அப்படின்ற ஒரு காண்டத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய வளங்களை பற்றியெல்லாம் எழுதிட்டே வராரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நவமணிகள் எப்படியெல்லாம் கிடைக்குது, நவமணிகளை எப்படி கொண்டு வியாபாரத்துக்கு விற்கிறாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்றது எல்லாமே ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. அந்த காலத்தில் இந்த மணிகள்லாம் விற்கக்கூடிய பொருட்களை விற்கக்கூடிய அந்த தெருவுக்கு பேர் அங்காடி தெரு, அதாவது கடை வீதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த அங்காடி தெருக்களில் 9 விதமான, அதாவது நவமணிகள்னு சொல்கிறோம்லே, அந்த மணிகள் எல்லாம் விற்பனை பண்ணியிருக்காங்க. இந்த 9 மணிகள் என்னென்னு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். மாணிக்கம், முத்து, புஷ்பராகம், மரகதம், நீலம், பவளம், வைரம், கோமேதகம், வைடூரியம். இந்த மாதிரி நவமணிகளை நம்முடைய தமிழர்கள் அந்த காலத்தில் விற்பனை பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வைரம், மரகதம், முத்து, பவளம் இந்த மாதிரி மணிகள்லாம் குறைபாடுகள் அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை குற்றங்கள்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி குற்றங்கள் இல்லாத கற்களைத்தான் நம்முடைய தமிழர்கள் தேடி பிடித்து வாங்கினாங்க. அந்த மாதிரி கற்களைத்தான் அதிகமாக நம்முடைய வணிகர்கள்லாம் விற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி விற்பனை செய்த கடை வீதிகளில் என்னென்ன மணிகளை எந்தெந்த குற்றங்களை நீக்கி விற்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா வைரம் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ரொம்ப விலை மதிப்புடைய அந்த வைரம், அதுக்கு விலை மதிப்பே கிடையாது, நம்ம விலை கொடுத்து வாங்குகிறோம். அந்த வைரத்தில் உள்ள ஒளி கலங்கி இருக்கிறது, புள்ளி இருக்கிறது, கோடு இருக்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வைரத்துக்கான அடையாளம் கிடையாது அப்படின்னு வைர நூல் அப்படின்ற ஒரு நூல் இருந்திருக்கு. அதை படித்தவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் குற்றங்கள். அப்படிப்பட்ட அந்த குற்றங்கள் இல்லாத வைரங்களை நம்முடைய தமிழர்கள் அன்றைக்கு மதுரை மாநகர கடை வீதிகளில் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல வைரத்தை வாங்கி அணிகிறது நல்லது. குறிப்பாக வெள்ளை, சிவப்பு, பச்சை, கருப்பு இந்த மாதிரி 4 நிறங்களில் வைரக்கற்கள் அந்த காலத்தில் இருந்ததுன்ட்டு இளங்கோவடிகள் பதிவு செய்கிறார். அதே மாதிரி மரகதம் பார்த்திங்கன்னா கீற்று, மாலை, இருள் என்ற குற்றங்கள்லாம் இல்லாத மரகதமாக பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பச்சை கல்லாக பார்த்து, பச்சை ஒளி வீசக்கூடிய கற்களாக பார்த்து அதை மரகத கல் என்று அடையாளம் கண்டு அன்றைக்கி தரம் அறிந்து தமிழர்கள் வாங்கினாங்க. இன்றைக்கி நம்ம தரம் அறிந்து போய் கடையில் போய் வாங்குறோமான்னு இல்லை. நம்ம தங்க நகை வாங்கும்போது கூட அதில் 916 இருக்கணும், ஆல்மார்க் இருக்கணும், இருந்தால் தான் நம்மளால் நம்ப முடியுது. மற்றபடி நம்ம கண்ணால் பார்த்து கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அன்றைக்கு இருந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாலே பார்த்து இந்த குற்றங்கள்லாம் இருந்தால் வாங்காமல் தவிர்த்துருக்காங்க. நல்ல கற்களை பார்த்து வாங்கியிருக்காங்க. மாணிக்கம் பார்த்திங்கன்னா மாறாத பதுமராகம், அதாவது சதுரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீலகந்தி, கவுகந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குருவிந்தம், இரத்தவிந்தம் சொல்லக்கூடியது, கோவாங்கு, இந்த மாதிரி 4 விதமான மரகத கற்கள் இருந்திருக்கு. சதுரங்கம், சௌகந்தி, இரத்தவிந்தம், கோவாங்கு, இந்த மாதிரி 4 விதமான வகைகளில் மாணிக்க கற்கள் அன்றைக்கு விற்பனை ஆகியிருக்கின்றதை சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பதிவு பண்ணுறார். அதே மாதிரி புஷ்பராகம்ன்றது பூச நட்சத்திரத்தை போன்று, அதாவது பூனை கண்ணு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடியது தெளிவான பொன் போன்ற நிறத்தை உடைய புஷ்பராக கற்களை அன்றைக்கு விற்பனை செய்திருக்காங்க. வைடூரியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குற்றம் இல்லாத ஒளி வீசக்கூடியதாக இருக்கணும். தேன் துளி போல நிறத்தை உடையதாக இருந்தால்தான் அது நல்ல வைடூரிய கல். அதை பார்த்து வாங்கியிருக்காங்க. அதே போல் நீலம் பார்த்திங்கன்னா இருள் தெளிந்ததை போன்று இருக்கக்கூடிய நீல மணிக்கற்கள், அது நீளமாக இருக்கணும். அதுவும் எப்படி இருக்குன்னா இருள் தெளிந்தது போன்ற நிறத்தை உடையதாக இருந்தால் தான் அது நல்ல நீலக்கல். அத்தகைய கற்களை விற்றுருக்காங்க. அதுக்கடுத்து கோமேதகம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமும் சிவப்பு நிறமும் கலந்ததாக இருக்கணும். இந்த 2ம் கலந்த நிறத்தில் அமைந்த கோமேதக கற்களை அன்றைக்கு சிலப்பதிகாரத்தில் நம்முடைய தமிழர்கள் விற்பனை செய்த தகவலை இளங்கோவடிகள் பதிவு செய்திருக்கார். இதுலையும் பார்த்தீங்கன்னா பளிங்கு கல் அப்படின்ற ஒரு வகை கல் இருக்குது. இந்த பளிங்கு கல் இருந்து தான் மாணிக்கம், புட்பராகம், நீலம், கோமேதகம், வைடூரியம் இந்த 5 கற்களுமே உருவாகி இருக்கு அப்படின்றாங்க. இது வெவ்வேறு தோற்றத்தோடு இருக்கிறதுனால வெவ்வேறு பெயர்களை இட்டு நாம் இன்னைக்கு அழைக்கிறோம்.
ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரே மணிலிருந்து தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவியல் செய்தி. ஏன்னா அன்றைக்கு தமிழர்கள் இதை அறிந்து வைத்திருக்கிறாங்க. நிறத்தை வைத்து ஒரே மணிக்கு வெவ்வேறு பெயர்களிட்டு அழைக்கிறத அன்றைக்கு வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது வியக்கத்தக்கது. அதனால ஒரு பொருளிலிருந்து பல பொருட்கள் உருவாகும் என்பது அறிவியல். அதுபோல ஒன்றிலிருந்து பலவானதாக இந்த மணிகள்லாம் உருவாகி இருக்கு அப்படின்றதையும் இங்கே இளங்கோவடிகள் பதிவு பண்ணியிருக்கார். முத்து எடுத்து பார்த்தீங்கன்னா காற்று, மண், கல், நீர் இந்த மாதிரி பொருட்களால் அது குற்றம் உடையதாக மாறலாம். காற்று நிறைய பட்டு அந்த முத்துடைய தன்மை மாறலாம், மண் பட்டு மாறலாம், கல்லிலிருந்து அந்த கல் பட்டு அந்த முத்துடைய தன்மை மாறலாம், நீர் மூலக்கூறுகளாலும் அந்த முத்துடைய தன்மை மாறலாம். இந்த மாதிரி மாற்றம் அடையாத நல்ல முத்துக்களை மட்டுமே, குற்றமில்லாத முத்துக்களை மட்டுமே அன்றைக்கு நம்முடைய தமிழர்கள் விற்றிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. எப்படி இருக்கும் அந்த தோற்றம் எப்படி இருக்குன்னா, சந்திரனை போல வெள்ளை நிறத்திலும் செவ்வாய் போல சிவந்த நிறத்திலும் அன்றைக்கு முத்துக்கள் இருந்திருக்கு. குறிப்பாக வட்ட வடிவத்தில் இந்த முத்துக்கள் ஒன்றாக கோர்க்கப்பட்டு முத்து மாலைகளாக அன்றைக்கு தமிழர்களால் அணியப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். வட்ட வடிவத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த மாலை மாதிரி கோர்த்து போட்டுக்குவாங்க. பவளம் பார்த்திங்கன்னா நடுவே துளை இருக்கிறது, கற்களுக்கு இடையில மாட்டிக்கிட்டது, வளைஞ்சிருக்கிறது, முறுக்கி இருக்கிறது. இதெல்லாம் வந்து பவளங்கள் நல்ல பவளங்களாக கருதப்படலை. அதனால் இந்த மாதிரிலாம் நடுவில் துளை இருக்கக்கூடாது, கல்லுக்கு நடுவில் மாட்டி வளைஞ்சிருக்கக்கூடாது, முறுக்கி இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இல்லாத பவளக்கொடியிலிருந்து உருவான பவள மணிகளைத்தான் அன்றைக்கு தமிழர்கள் அணிந்திருக்காங்க. இப்படி 9 விதமான நவமணிகளையும் நம்முடைய தமிழர்கள் ஆராய்ந்து அறிந்து அதை பயன்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்தது. அன்றைக்கு அறிவியல்னு பெயர் வைக்கப்படலையே தவிர இதெல்லாம் அறிவியல் சார்ந்தது. நம்முடைய தமிழர்கள் வந்து கண்டுபிடிச்சு அதை தரம் பிரித்து அதை அழகுபடுத்தி அதுக்கப்புறம் அணிஞ்சிருக்காங்க. இப்போ அணினாவே அழகு தான், ஆனால் அந்த அணிகலனை கூட அழகுபடுத்தி தான் நம்முடைய தமிழர்கள் அணிந்திருக்காங்க அப்படின்றத இந்த சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பதிவு செய்திருக்கார். இது சார்ந்த பாடலை பாருங்க. காகபாதமும் கலங்கமும் விந்துவும் ஏகையும் நீங்கி இயல்பில் குன்றா நூலவர் நுடித்த நுழைநுண் கோடி நால்வகை வருணத்து நலம் கேள் ஒளியவும் ஏகையும் மாலையும் இருளொடு துறந்த பாசார் மேனி பசுங்கதிர் ஒளியவும் பதுமமும் நீலமும் விந்துவும் படிதமும் விதிமுறை பிழையா வழங்கிய சாதியும் பூச உருவின பொலம் தெளிந்த அணையவும் தீது அரு கதிரொளி தென்மட்டு உருவும் இருள் தெளிந்த அணையவும் இருவேறு உருவும் ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலந்தெருமணிகளும் காற்றினும் மண்ணினும் கல்லினும் நீரினும் தோற்றிய குற்றமும் துகளற துணிந்தவும் சந்திரன் குருவே அங்காரகன் என வந்த நீர்மய வட்ட தொகுதியும் கருப்ப துளையவும் கல்லிடை முடங்களும் திருங்கு நீங்கிய செங்கொடி வள்ளியும் வகை தெரி மாக்கள் தொகை பெற்று ஓங்கி பகைதரல் அறியா பயங்கெழு வீதி என்று ஊர்கான் காதையிலே மிக அழகாக இளங்கோவடிகள் இந்த நவமணிகளை பற்றிய செய்திகளை தெரிவித்திருக்கார். இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் நண்பர்களுக்கும் அனுப்பி பலரையும் பயன்பட செய்யுங்கள். நன்றி நண்பர்களை, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இதுபோல் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலுக்கு பார்த்து பயன்பெறுங்கள்.